பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய டிஎன்பிஎஸ்சியில் 2024ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட டிப்ளமோ குவாலிஃபிகேஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர், அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய கணித வினாக்களுக்கான விளக்கத்தை பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 136. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. கவனிங்க, 2 சீரான பகடைகள் மொத்தம் 2 பகடையை உருட்டுறாங்க. அப்படி உருட்டுறப்ப ஒரே நேரத்தில், நல்லா கேட்கணும், ஒரே நேரத்தில் 2 பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு, 2 பகடையிலும் சேம் நம்பர் இருக்கணும். அந்த நம்பர் எப்படி இருக்கணுமா? ஒற்றை நம்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. ஆடு நம்பராக இருக்கணும் அப்படின்றாங்க. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு பகடைக்கு 6 எண்கள் இருக்கும். 1 2 3 4 5 6. இதில் ஒற்றை எண்கள்னு பார்க்குறப்ப 1 3 5 3 நம்பர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பகடையிலையுமே ஒற்றை நம்பர் இருக்கணுன்றாங்க. அப்படி பார்த்தா மொத்தம் இருக்கக்கூடிய 36 வாய்ப்புகள். 2 பகடையில் மொத்த வாய்ப்பு 36. உங்களுக்கு தெரியுமல்லவா? 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6. அதுமாதிரி 2,1 2,2 2,3 அந்த மாதிரி 6,6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 சான்சஸ் இருக்குது. அதில் 2 பகடையிலையுமே ஒரே மாதிரி நம்பர் வரணும். அதே நேரத்தில் அது ஒற்றை நம்பராக இருக்கணும். அப்படி பார்த்தா 1,1 முதல் வரிசையில் வரும். ரெண்டாவது வரிசையில் 2,2 வரும், ஆனால் எடுத்துக்க முடியாது, ஏன்னா அது இரட்டைப்படை நம்பர். அடுத்த வரிசையில் 3,3 வரும், அது ஒற்றைப்படை நம்பர் தான். அடுத்த வரிசையில் 4,4 வரும், ஆனால் அது இரட்டைப்படை நம்பர், எடுத்துக்க முடியாது. அதுக்கு அடுத்த வரிசையில் 5,5 எடுத்துக்கலாம், 6,6 எடுக்க முடியாது. அப்போ இந்த 36 வாய்ப்பில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 3 வாய்ப்புகள் மட்டும்தான் 2 பகடைகளையும் ஒரே முகமதிப்பு, அதுவும் ஒற்றை எண்களாக வருவதற்கு வாய்ப்பு. அப்போ மொத்தம் 3 வாய்ப்பு. டோட்டல் நம்பர் ஆஃப் சான்சஸ் பார்த்தீங்கன்னா 36. 2 ஆடிங்க, அது ஆன்சர். 1 3 3 12 3 36. அப்போ 1/12 வரும். அந்த 1/2 தான் பதில். ரைட்டுங்களா? ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் 1³ + 2³ + 3³ என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 6084 கிடைக்கும்? ஓகே, ப்ராப்பரான மெத்தட் என்ன சொல்லிடுறேன். இந்த மாதிரி இயல் எண்களில் க்யூப் வந்துச்சுன்னா கூடுதல் பார்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா. என்ன ஃபார்முலாப்பா? n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். அது எழுதிடுறேன் பாருங்கள். இதுதான் ஃபார்முலா. n × n+1/2 த ஹோல் ஸ்கொயர். இந்த மதிப்பு எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 6084 அப்படின்றாங்க. இந்த மதிப்பு 6084. சுருக்கமாக சொல்ல போனால் நல்லா கேட்டுக்குங்க, இதை ஒரே ஒரு நம்பரை கற்பனை பண்ணிக்கோங்க. இதை ஒரே ஒரு நம்பரை கற்பனை பண்ணிக்கோங்க. மேலே ஸ்கொயர் வந்துருக்கு. ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 6084 வரணும். அந்த நம்பரை என்ன பண்ணால் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும். ரைட்டுங்களா? ஒரே செகண்டில் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 4 ஆப்ஷனில் எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட் டிஜிட் 4 வரும் பாருங்கள், அதான் பதில். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாங்க, எல்லாம் ஒன்று தான். இங்கே பாருங்கள், 14 பெருக்கனா 14 × 16 4 16ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் 6ன்னு வரும். ஆனால் இங்கே பாருங்கள் 4ன்னு வருது, பதில் கிடையாது. 11 × 11 121 வருது. லாஸ்ட் டிஜிட் 1ன்னு முடியுது. 13 13 169 9ன்னு முடியுது. நீங்கள் 12 எடுத்து பாருங்கள், 144 கடைசி டிஜிட் 4ன்னு முடியுது. அப்போ அதுதான் பதில். இப்படி போட்டு போயிடலாம். ஸோ இருந்தாலும் நமக்கு ப்ராப்பரான மெத்தடும் தேவையில்லவா? அதையும் பார்த்துக்கலாம். இப்போ இது ஆப்ஷன்லேருந்து போகிறது பெட்டர். இப்போ கீழே கொடுத்துருக்க நம்பர் தான் பார்த்தீங்கன்னா n அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எடுத்துனே 14 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி போடுவோம்? nன்றது 14, n+1ன்றப்போ 13/2 இந்த ஹோல் ஸ்கொயர்னு வரணும். இப்போ இந்த 1 2 7 2 14ன்னு போடுங்க. 7ஐயும் 13ஐயும் பெருக்கி ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், இந்த 6084 வராது. அப்போ அந்த ஆப்ஷன் தப்பு. இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனாக போகணும். ரைட்டுங்களா? நம்ம ஆல்ரெடி பதில் தெரியும்னால டேரெக்டாக அந்த ஆப்ஷன் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எது பதில்? 12 தானே. இப்போ பாருங்கள், 12 எடுக்கிறப்ப nன்றப்ப 12, n+1 அப்படின்றப்ப 13/2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்றப்ப இப்படி போடுவீங்க. ஸோ 1 2 6 2 12. 6ஐயும் 13ஐயும் பெருக்குங்க, 78 வரும். அப்போ 78 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள்.
6084 வரும். பெருக்கி பாருங்களேன், கடைசி டிஜிட் 8, 8 8 64. ஸோ 4 முடியுதான். அப்போ அதான் பதில். இப்போ இந்த 14 பார்த்தோம் பார்த்தீங்களா, அது இன்னொரு முறை ரிமைண்ட் பண்ணுறேன் பாருங்களேன். அதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 14 n 15ன்றப்ப n+1/2 த ஹோல் ஸ்கொயர்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ பாருங்களேன், 2 7 2 14 அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோம். இதை பெருக்கி அதுக்கப்புறம் 6084 வரலன்னு பார்த்துட்டு போகிறத விட இங்கே பாருங்கள் 7 5 35ன்னு வருது. ஆனால் இங்கே டிஜிட் 4 முடியணும். பெருக்காமலே இது தப்புன்னு கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு பெருக்குனா இந்த மாதிரி 78 78 பெருக்கி பாருங்கள் 8 8 64 4ன்னு முடியணும். அது வராமல் எந்த ஆப்ஷன் இருந்தாலும் தவறு தான். இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக கண்டுபிடிக்க பழகுங்க. ஈஸி தான், பெரிய மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. f1 is equal to 1, f2 is equal to 3 and fn is equal to fn minus 1 plus fn minus 2. Then f5 is dash. ஓகே, ரொம்ப எளிமை தான் இதுவும். எப்படி சார்? இங்கே பாருங்கள், f1 அப்படின்றது 1, f2ன்றது 3 இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு f5 கேட்குறாங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக இங்கே 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? முதல்ல அதை அப்ளை பண்ணுங்களேன். இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? f5ன்னு கிடைக்கும். அப்புறம் அந்த f இங்கே 5 தான். 5 - 1ன்றப்ப 4ன்னு வரும். கரெக்டாக? கூட்டல் இங்கே அதே மாதிரி 5ன்னு போட்டிங்கன்னா 5ல் 2 போச்சுன்னா 3ன்னு வரும். கரெக்டாக? இப்போ f5 என்பது f4 + f3 ரைட்டுங்களா? சுருக்கமாக சொல்ல போனால் நமக்கு இப்போ 5வது நம்பர் வேணும்னா அதுக்கு முதலுக்கு 2 நம்பரை கூட்டினா போதும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. 5வது நம்பர் வேணும்னா அதுக்கு முன்னாடி இருக்க 2 நம்பரை கூட்டினா போதும். அப்படி ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னா இது பாருங்கள், அடுத்தடுத்த நம்பர் தானே. f1 1 f2 2 அப்படின்றப்ப f3 கண்டுபிடிச்சிடலாமே. ஏன்? f3 என்பது f1 + f2வாக இருக்கும். இங்கே பாருங்கள், f4 + f3. அப்போ f2 + f1 தானே. f2 கொடுத்துருக்காங்க இல்லையா 3ன்னு. இப்போ 3 கூட்டல் 1 4ன்னு வந்துடும். அப்போ f4 என்ன சார் வரும்? f4ன்றப்ப f3 + f2. f3 இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 4. f2 இங்கே இருக்குது 3 கூட்டுனா 7. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் என்னப்பா? நம்ம கேட்ட கொஸ்டின் f5. அப்போ f4ஐயும் f3யும் கூட்டணும். இந்த ஈக்குவேஷனை பார்த்துங்க. f4 இங்கே இருக்குது, f3 இங்கே இருக்குது. அப்போ 7 4 கூட்டினா 11. அவன் கொடுத்துருக்கக்கூடிய அந்த குழு வச்சுட்டு அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கிறது. எளிமையான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் வின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் DRM தென் ரன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேஷ். ஓகே, நம்ம மேஜிக்கலான கொஸ்டின், ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தா போதும். என்ன சார் அப்படின்னா இந்த டபிள்யூக்கும் இந்த டிக்கு என்ன தொடர்பு நீங்களே பாருங்கள். டபிள்யூக்கும் டிக்கும் டபிள்யூன்றது ஏபிசிடியில் பின்னாடி இருந்து வருது, ஏபிசிடி முன்னாடி இருந்து வருது. கரெக்டுங்களா? அப்போ பின்னாடி வர எழுத்துக்கும் முன்னாடி வர எழுத்துக்கும் தொடர்பு படுத்திருக்காங்க. இந்த பின்னாடி வர எழுத்து முன்னாடி வர எழுத்து தொடர்பு படுத்தினாலே நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை 2ஆக பிரித்து ரிவர்ஸ் எழுதணும். எப்படி? இந்த எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். இந்த பாருங்கப்பா, இந்த டிஸ்பிளேல இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி எழுதிக்கணும். பாருங்கள், மேலே இருக்க முதல் 13 எழுத்து, கீழே 13 எழுத்து எழுதிருக்கேன். இப்போ இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா வின் என்பதை DRM என எழுதினால் டபிள்யூன்றது எப்படி டிஆ மாறுச்சு அப்படின்னா இப்படி தான் மாறுச்சு. புரியுதுங்களா? அப்படி எழுதுகிறப்ப அதுக்கு நேரம் இந்த எழுத்து வந்துடுது. ஐன்றது 6 மாறி இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஐன்றது 6 தான் மாறி இருக்கு. என்னன்றது எம்மான்னு பாருங்கள். எஸ், என்னன்றது எம்முன்னு தான் மாறி இருக்கு. ஓகே, அப்படின்னா ரன்னை எப்படி எழுதுவீங்கன்னு கேட்குது. ஓகே, ரன்ன்றது இங்கே பாருங்கள். ஐயா 6 எழுதுனா 6 எப்படி எழுதுவீங்க? ஐயன் தான் எழுதுவீங்க. ஓகே, அடுத்து 2வது எழுத்து யூ. யூ எங்கே பாருக்கு? இந்த இங்கே இருக்குது பாருங்கள். யூ எப்படி எழுதுவோம்? எஃப்னு எழுதுவோம். ரைட்டு, ஓகே. அடுத்த எழுத்து என்னு. என் எப்படி எழுதுவோம்? எம்னு எழுதுவோம். அப்போ ஐஎஃப் எம்னு வரும். ஐஎஃப்எம் ஆப்ஷன் இருக்கேன் பாருங்கள், பி ஆப்ஷன். அப்போ அதான் பதில். இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். அடுத்த கணக்கு. குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1ஐ கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பதற்கு சமம் எனில் அவரின் தற்போதைய வயதை காண. கொஞ்சம் எளிமையான விஷயம் தான்ப்பா. எப்படி நீங்களே பாருங்களேன். அவங்க கொடுத்துருக்கிறது ஒரே குமரன் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் பேசியிருக்காங்க. அப்போ அவரை பற்றி என்னென்ன சொல்கிறாங்களோ அதை எல்லாத்தையுமே ஒரு கோவையாக மாற்றுங்க. எப்படி சார்? குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கு.
இப்போ தற்போதைய வயது எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாமா? இங்கே பாருங்கள், நானாக வச்சுக்கிறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். தற்போதைய வயதின் 2 மடங்கு அப்படின்னு என்னப்பா? இந்த எக்ஸை 2ஆல் பெருக்கிக்கணும். அது 2 மடங்கு. 2 மடங்கோடு 1 கூட்டினால், கூட்டியாச்சு, 1 கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும், கிடைப்பது அப்படின்றதுலேயே அந்த சமக்குறின்னு அர்த்தம். கிடைப்பது 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயது. அப்போ எக்ஸ் ஒரு வயது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு எக்ஸ் -2ன்னு போடுவோம். கரெக்டாக? அப்போ 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும், அதோடு நிறுத்தலை, அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயது. முந்தைய வயது கழிப்போம் அப்படின்னா பிந்தைய வயதை கூட்டுவோம். அப்போ எக்ஸ் + 4, 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதையும் பெருக்க கிடைப்பது. அதனால் என்ன பண்ணேன்னா பெருக்கனால 2 பிராக்கெட் போட்டேன். பெருக்க கிடைப்பதற்கு சமம். சுருக்கம் என்ன சொல்ல வராங்கன்னா 2x + 1 = x - 2 × x + 4 அப்படின்றாங்க. இந்த சமன்பாடை உருவாக்க தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி வினாக்களில் கில்லி. கண்டிப்பாக கரெக்டாக ப்ராப்பராக அந்த லைனை வாட்ச் க்ரியேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? கொடுத்துருக்க ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. எது 2 பக்கம் சமக்குறியாக வருதோ அந்த ஆப்ஷன் தான் பதில். முதல் ஆப்ஷன் 3ன்னு எடுக்கிறோம். அதாவது எக்ஸ் 3ன்னு எடுக்கிறோம். இப்போ எக்ஸை நீங்கள் 3ன்னு எடுத்திங்கன்னா 2x 2 × 3 6ன்னு வரும். 6 1 கூட்டினா 7ன்னு வரும். இடது பக்கம் 7ன்னு வருது. இங்கே 3 - 2ன்னு வரப்போ 1ன்னு வரும். விட்டுலாம், நான் அதை வச்சு ஒரு நம்பர் பெருக்க போகிறோம். இல்லாட்டி 1 கூட போட்டுக்குங்க. இங்கே x + 4, x என்பதை 3 எடுக்கிறதுனால 3 கூட்டல் 4 7ன்னு வரும். அப்போ 7, 1 × 7 7, இங்கே 7 சமமாக வந்துருச்சா? அப்போ 3 தான் பதில். வரலைன்னா அடுத்த ஆப்ஷன் போனால் போதும். அப்போ இந்த கொஷினில் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் உருவாக்குறது தான் கெட்டிக்காரத்தனம். வினா எண் 141. ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர். யாருக்கு வேகம் கூட? ஏக்கு. பீன்றவர் பார்க்குற வேலையை விட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா பார்த்துருவார். அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடியும். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்க. ஓகே, அதாவது ஏன்றவர் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பீன்றவரோட 5 மடங்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுவார். அப்போ இவங்க ரெண்டுத்துக்கு இடையில் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ ரேஷியோ என்னப்போ வரும்? 1:5ன்னு வரும். மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் அவங்க 2 பேருக்கு இடையில், அதாவது ஒருத்தர் பார்க்குறத விட இன்னொருத்தர் 40 நாள் கம்மி எடுத்துக்குவார். அப்போ இந்த ரேஷியோ பிரகாரம் ஏதாவது ஒரு நம்பரை க்ரியேட் பண்ணணும். டிஃபரன்ஸ் 40 வரணும். அந்த மாதிரி இந்த ரேஷியோ எப்படி மாற்றலாம்? ஒரு கற்பனைக்கு தான். எப்படி மாற்றினேன் பாருங்களேன். 10 50ன்னு மாற்றி பாருங்கள். அடித்தா 1:5 தான் வரும். கழிச்சு பாருங்கள், இவர் 50 நாள் பார்க்குற வேலையை இவர் 40 நாள் குறைவாக 10 நாளில் முடிச்சிடுவார். இதை அவங்க கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் அவங்க பார்த்த வேலையாக இருக்க முடியும். சைடு ஓகே. இப்போ 2 பேர் சேர்ந்து பார்த்தா அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க. இப்போ ஏன்றவர் பார்த்தது 10 நாள் அப்படின்றப்ப ஒரு நாள் பார்த்த வேலைன்னு பார்க்குறப்ப 1/10 வரும். அதே மாதிரி பீன்றவர் பார்த்து வேலையை ஒரு நாளோடு ஒப்பிட்டிங்க அப்படின்னா 1/50 வரும். இப்போ 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்றப்ப 1/10 + 1/50 போடுங்க. அது 50. 1/10 + 1/50 எப்படி போடுறது? குறுக்கு பெருக்கல் தான். கீழே 2 நம்பர் பெருக்குங்க. 10 × 50 500ன்னு வரும். கரெக்டாக? அப்புறம் இந்த 2 பெருக்குங்க. ஓர் 50 50, இதை பெருக்குங்க. ஓர் 10 10. அப்போ 60/500 வரும். 60/500 மேலே எழுதுகிறேன். 60/500. இப்போ 0 0 அடிச்சிருங்க. அடுத்து 2வது படு. 32 25 2 50. ரைட்டுங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? 2 பேர் சேர்ந்து அந்த வேலையை பார்க்குறப்ப வரக்கூடிய பதில் பின்னமாக வரும். அதை நாட்களை மாற்றணும். என்ன பண்ணுவோம்? தலைகளாக மாற்றுவோம். அப்போ இந்த பதிலையும் தலைகளாக மாற்றணும். தலைகளாக மாற்றினீங்க அப்படின்னா 25/3 வரும். இந்த 25/3 எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்கள். அதான் பதில். இந்த கலப்பு பின்னத்தை இந்த நார்மல் பின்னமாக மாற்றுங்க. 8 3 மேலே 1. அப்போ 8 3 24, மேலே இருக்க 1 கூட்டுங்க. 25/3. அப்போ ஆப்ஷன் ஏ தான் பதில். அவ்வளோதான்ப்பா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 142. உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவுகள் 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பு. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். எப்படி சார் பார்க்குறது? ட்ரெபிசியம் எப்படிப்பா இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும்.
அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பக்கம் 10 சென்டிமீட்டருங்க, இன்னொரு பக்கம் 8 சென்டிமீட்டருங்க, உயரம் பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டருங்க. அப்போ என்னப்பா ஃபார்முலா தெரிஞ்ச ஆன்சர். ஃபார்முலா என்னப்பா? ஆஃப் சர்வேத்தின் பரப்புக்கான சூத்திரம் ஆஃப் A + B × H, அவ்வளோதான்ப்பா, × H. அப்போ ஏபின்றது அந்த 2 பக்கம். அப்போ இந்த 2ஐயும் கூட்டுங்க, 10யும் 8யும் கூட்டினா 18, ஹெச் வந்து 5, 1 2 2 9 2 18, 9 5 பிறகு 45, 45 இருக்கா பாருங்கள், சதுர சென்டிமீட்டர் இருக்கா? சி தான் பதில். அவ்வளோதான், எளிமையான கொஸ்டின். அடுத்து கொஸ்டின் நம்பர் 143. அசல் ரூபாய் 30,000 முதலாம் ஆண்டு வட்டி வீதம் R=7%, இரண்டாம் ஆண்டு வட்டி விகிதம் R=8%. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காணும். கூட்டு வட்டி ஃபார்முலா போகலாம். என்னுடைய ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமில்லவா? எப்பயுமே நான் தனி வட்டி ஃபார்முலா தான் போவேன், கொஞ்சம் ஈஸியாகவே ஆன்சர் வந்துடும். அவங்க ஒவ்வொரு வருஷம் தானே கண்டுபிடிக்கிறாங்க. மொதல் வருஷத்துக்கு வட்டி பாருங்கள், அதை வந்து அசலோட ஆட் பண்ணிவிட்டு 2வது வருஷத்துக்கு பாருங்கள், அவ்வளோதான். 2 வருஷம் கேட்டிருக்காங்க. பாருங்களேன், முதல் ஆண்டு எவ்வளோப்பா? 30,000 பிரின்சிபல் அமௌண்ட்டு. வட்டி வீதம் பார்க்குறீங்க 7%. முதல் வருஷம்ன்றப்ப ஒரு 1 இயர் தான். இப்போ இன்ட்டு 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, எதை போகிறதாலும் போட்டுக்குங்க. இந்த 2 0 அடிச்சிடுறீங்க, 7 300 பேருக்குன்னா 200 வரும். அப்போ முதல் ஆண்டு முடிவில் அந்த 30,000க்கு 2,100 வட்டி. அப்போ இரண்டாம் ஆண்டின் அசல் தொகையை பார்த்தீங்கன்னா 30,000த்தையும் 2,100 கூட்டிடுங்க, 32,100 வரும். இப்போ 7% இல்லை, 8%. அப்போ இந்த வட்டியை பார்த்துட்டு முதலோட கூட்டிங்கன்னா மொத்த அமௌண்ட் கிடைக்கும். பட் கேள்வி கேட்டது வட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அந்த பிரின்சிபல் அமௌண்ட் இருந்து முதல்ல கழிச்சிடணும், அசலை கழிச்சிடணும். இப்போ 2 0 அடிச்சாச்சு. 321யும் 8யும் பெருக்கலாம், ஈஸி தான். ஒவ்வொன்றா பெருங்க. 8 8, அடுத்து 2 16 6 மீதி 1, 8 24 1 25, 2,568 ரூபா. எப்போ? 2வது வருஷத்தில். அது இந்த 32,100 கூட்ட வேண்டிய அவசியம் இருக்கான தேவையில்லை. அவங்க 2 வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி கிடைக்குன்னு கேட்குறாங்க. முதல் ஆண்டு வட்டி 200, ரெண்டாம் ஆண்டின் வட்டி 2,568, 2 கூட எவ்வளோ போகிறோம்? 4,668 இருக்கா? அவ்வளோதான். இந்த மாதிரி எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 144. ரூபாய் 5,000க்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி. இந்த மாதிரி லட்டு மாதிரி கணக்கு கேட்டால் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும். தனி வட்டி மட்டும் கேட்டிருக்காங்க, அப்படியே அப்ளை பண்ண ஆன்சர் PNR/100. பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 5,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, ஸோ 10/100, இயர்ஸ் வந்து 5 ஆண்டுகள். அப்படியே இந்த 2 0 அடிச்சிருங்க. 50யும் 10யும் பிறகுனா 500, 500 5ஆல் பிறகுனா 2,500 வட்டி இருக்குது. ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி தான் பதில். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 145. 15 அட்டைகளின் மொத்த எடை 50 கிராம் எனில் அதே அளவுடைய 2.5 கிலோகிராம் எடையில் எத்தனை அட்டைகள் இருக்கும்? இந்த கணக்கை நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இந்த 50 கிராம் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, அதை 100 கிராமாக மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்புறமா 1000 கிராம் மாற்றுங்க. ஏன்னா 1000 கிராம் மாற்றினீங்கன்னா 1000 கிராம் 1 kgன்னு வந்துடும். அப்போ 2 kg பார்த்தீங்கன்னா அதை டபுளால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 2.5 அப்படின்றப்ப அதில் பாதியை பார்த்து கூட்டிக்கலாம். என்னமோ சொல்கிறீங்க சார், புரியலையே சார். ஈஸி தான். இங்கே பாருங்கள், 15 அட்டை 50 கிராம்யா. இப்போ நம்ம 100 கிராம் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? 30 அட்டை 100 கிராம் இருக்கும். 30 அட்டை 100 கிராம். நம்ம 1000 கிராம் பார்ப்போம். அப்போ என்ன பண்ணியிருப்போம்? 100 10ஆல் பெருக்கியிருப்போம். அப்போ 30 10ஆல் பெருக்குன்னா 300. 1000 கிராம் என்பது 1 kg. 1 kgக்கு 300 அட்டை செய்யலாம். 1 கிலோகிராமுக்கு 300 அட்டை செய்யலாம். கணக்கில் 2.5 கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, அப்போ 2 kgக்கு எவ்வளோ வரும்? 600ன்னு வரும். அப்போ அதில் பாதி ½ kgக்கு எவ்வளோ வரும்? 150 வரும். கரெக்டா? அப்போ 2 கிலோகிராமுக்கு 600, ½ kgக்கு ஒரு 150, ரெண்டையும் கூட்டினா 750 அட்டை வரும். ஆப்ஷனில் இருக்கா? அவ்வளோதான். நார்மலாக அது மனக்கணக்கை போட்டுருங்க, ஃபார்முலாங்கிறது போட்டு பயன்படுத்தி லேட் ஆகிட்டு இருக்காதிங்க. கொஸ்டின் நம்பர் 146. 2 எண்களின் பெருக்கல் பலன் 3200 மற்றும் அதன் மீப்போவா 40 எனில் மீப்போ மா காண்க. 2 நம்பரை பெருக்கணும்னா
வரக்கூடிய மதிப்பும் அதோடைய எல்சிஎம்மையும் ஹெச்சிஎஃப்ஐயும் அதாவது மீப்போமாவையும் மீச்சிமா பெருக்கி வரக்கூடிய மதிப்பும் சமமாக தான் இருக்கும். அப்போ பெருக்கல் பலன் 2 நம்பரை பெருக்கினது அவங்களே கொடுத்துட்டாங்க 3200. ஹெச்சிஎஃப் மீப்போவாவும் 40 கொடுத்துட்டாங்க. எதை கேட்குறாங்க அப்படின்னா மீச்சிமா கேட்குறாங்க. அப்போ அது எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா மீச்சிமா மீப்போவா பெருக்கிறதும் அந்த நம்பர் பெருக்கி வரக்கூடிய மொத்த மதிப்புக்கு சமமாக இருக்கும். அப்போ எக்ஸ்1 என்ன பண்ணணும், இந்த 40 இந்த பக்கம் அனுப்புறீங்க. அனுப்புனீங்கன்னா 3200 பை 40 வரும். அடித்து போட்டு ஆன்சர் 100 100 1 4 8 32 இங்கே ஒரு 0. ஸோ 80ன்னு வருது. அப்போ 80 என்பது தான் மீப்போமா. அவ்வளோதான்ப்பா. எவ்வளோ எளிமையாக இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 147. 3x² - 27 மற்றும் 2x² - 4x - 6 என்ற இருபடி கோவைகளின் மீப்போவா காண்க. மீப்போவா கேட்குறாங்க. முதல் கணக்கை பாருங்கள், நம்ம பார்த்தாலே தெரியுது. இதுக்கு என்னப்பா காரணி இருக்க முடியும். ரெண்டுக்குமே காரணிகளில் பாருங்கள். காரணிகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக வரக்கூடிய காரணி இது என்னவாக இருக்கும், மீப்போவாக இருக்கும். இப்போ 3x² - 27 அப்படின்றப்ப இது காரணியாக இருக்குமா, x+1 காரணியாக இருக்குமா, வாய்ப்பு இல்லை. அங்கே மைனஸ் வந்துடுச்சு. x+3 சான்ஸ் இல்லை, ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் வருது, வாய்ப்பு இல்லை. x-3 சான்சஸ் இருக்குது. எப்படி இங்கே இப்போ இந்த x-3ன்றது உள்ளே அப்படியே இருக்குது பாருங்கள். அதாவது ஒன்றுமே கிடையாது. இப்போ x-3 அப்படி இதோட பாருங்களேன். 3x² தான் x இருக்குது. 3x² அதுக்குள்ளே தான் எக்ஸ் அடங்கியிருக்கு. மைனஸ் விட்டுருங்க, கரெக்டாக தான் இருக்குது. 27 தான் 3 அடங்கியிருக்கு. ஏன்னா 9 3 27 வருது. அப்போ 3x² - 27க்கு அது கோவையாக ஒரு காரணியாக இருக்க முடியும். ஓகே, இது நம்ம பார்த்துன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் இதுக்கு எது காரணியாக இருக்க முடியும்? இது இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு தீர்ப்பதற்கு நீங்கள் ஸ்கூல்லேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்லித்தரேன். இருபடி சமன்பாடு எப்படி தீர்க்கணும் அப்படின்னா, அந்த டீ மாதிரி போட்டு சால்வ் பண்ணுவாங்க, பார்த்துருப்பீங்க. எப்படி அப்படின்னா, இந்த டீ மாதிரி போட்டுட்டு இந்த 2 கார்ன் நம்பரை பெருக்கும். பெருக்கு என்ன வரும், 2 × -6 -12 வரும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாச்சும் 2 நம்பர் எடுக்கணும். பெருக்குனா இந்த 12 வரணும். அதே நேரத்தில் கழிச்சா நடுலுக்கு நம்பர் வரும். ஏன் சார் கழிக்கணும், கூட்டக்கூடாதா? நீங்கள் எடுத்து பெருக்கிற நம்பர் இங்கே அந்த இடத்துல மைனஸ் அப்படின்னா கழிக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற 2 நம்பரை ப்ளஸ்னால் கூட்டணும். இப்போ மைனஸ் தான் வந்துருக்கு. அப்போ நம்ம எடுத்துக்கிற 2 நம்பர் எடுத்துக்கணும், ஏதாச்சும் 2. இப்போ நான் 2 6 எடுத்துக்கிறேன். ஏன் 2 6 செலக்ட் பண்ண அப்படின்னா, பெருக்குனா 12 வந்துடுது, 6 12. கழிச்சா நடுவில் இருக்க நம்பர் 4 வந்துடுது, இந்த 4 வந்துடுது. அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த நம்பருக்கு ரைட்டு தான். இப்போ இதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் போடணும், மைனஸாக ப்ளஸ்ஸாண்டு. இந்த மாதிரி தலைக்கு மேலே வந்த நம்பர் மைனஸ் அப்படின்னா நடு உறுப்புக்குரிய பெரிய நம்பருக்கு போடணும். அதுக்கு ஆப்போசிட்க்குரிய சின்ன நம்பருக்கு போடணும். போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணணும், இந்த x² முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை வகுத்தல்ல போடணும். இந்த ஸ்கூலில் இப்போ எல்லாமே படிச்சிருப்போம், இருபடி சமன்பாடை தீர்த்தம். அப்படி போட்டால் ஈஸியாக ஃபேக்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த 2 அடிச்சிங்க அப்படின்னா என்னப்போ வரும், சரி இங்கே 2x² அல்லவா, அப்போ 2x போடலாமா? போட்டுக்கலாம். 2x தான் போடணும். நான் கூட எக்ஸை விட்டுட்டு போட்டேன். எப்பவுமே கீழே எக்ஸ் போடணும்ப்பா. எக்ஸ் போட்டால் தான் ஃபேக்டர் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் இங்கே 2x இருக்கிறனால 2xை போட்டுக்கணும். ரைட். இப்போ பாருங்கள், 1 2 2 1 2 அடித்தாச்சு. இங்கே 1 2 2 3 2 6 அடிச்சாச்சு. அப்படியே கீழே இருந்து எடுத்து எழுதுங்களேன். இங்கே எக்ஸு, இங்கே +1. அப்போ x+1 என்பது ஒரு ஃபேக்டர். இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே -3 இருக்குது. அப்போ x-3 என்பது ஒரு ஃபேக்டர். ரைட்டா? ஏற்கனவே இதில் நம்ம என்ன பார்த்தோம், ஒரு x-3 ஃபேக்டர் இருக்குன்னு பார்த்துருக்கோம். இப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் எதுன்னு பாருங்கள், x-3 தான். அப்போ அதுதான் மீப்போவா. அதான் மீப்போவா. இருக்கா பாருங்கள், இருக்கா? x-3 தான் இருக்குது. இப்போ அதான் பதில். அந்த இருபடி சமன்பாடு தீர்த்தலைக்கு மட்டும் கொஞ்சம் மெனக்கட்டு பாருங்கள், புரிஞ்சிடும். அடுத்து, ஃபைண்ட் த HCF ஆஃப் தி நம்பர்ஸ் 25 25 25 அண்ட் 36 36 36. ஓகே, இந்த நம்பர் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த ப்ராப்பராக போட்டெல்லாம் கண்டுபிடிக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த மாதிரி போடுங்க, ஈஸியாக வந்துடும். இதுதான் ஸ்பெஷல் கேஸ் தானே.
ஸ்பெஷல் கேஸில் என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் 5ஆம் வாய்ப்பில் போடுங்க. டேரக்ட் 25 போடலாம். ஏன் சார் டேரக்ட் 25 போட்டுக்கலாமா? இல்லை சார் நான் 5 போட்டுக்கிறேன்னு போட்டுங்க, தப்பு கிடையாது. 5 25 அடுத்து அடங்காது 0, திரும்ப 5 25 திரும்ப அடங்காது, திரும்ப 5 25 அடுத்து பாருங்கள் இன்னொரு 5 போடுங்க. 15 50 15 50 1 5 5. இதுக்கு மேலே போகிறப்ப அடுத்து 3 போட்டு போகலாம். பட் இதை நிறுத்திக்கிங்க. ஏன் அப்படின்னா இது ஜோடி ஜோடியாக வர்றதுனால இங்கேயும் ஜோடி ஜோடியாக வரதோடு நிறுத்திக்கிங்க. இதே மாதிரி 36க்கு 36 ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி தான் 6ஆல் போட்டிங்கன்னா 6 6 36 0, 6 6 36 0, 6 6 36 திரும்பவும் 1 6 6 0, 1 6 6 0, 1 6 6. இங்கே பாருங்கள் ரெண்டுலேயுமே காமனாக ஒரு நம்பர் வந்துடுச்சா? ஜோடி ஜோடியாக இடது பக்கம் போட்டாலும் கீழே வந்து 10 10 1 வருது. அதான் பதில். இந்த ஜோடியாக வர கணக்கு மட்டும் இது ஷார்ட்கட். இதுக்கப்புறம் போக வேண்டாம். ஆப்ஷன் இருக்கா பாருங்கள், 10 10 1 இருக்கா, அவ்வளோதான். அப்போ இதான் ஆன்சர் போட்டுருங்க. ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியெல்லாம் கேட்க வேண்டாம் இந்த இடத்துல. ஷார்ட்கட் அப்படி தான். இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் 3 நாள் இதெல்லாம் வகுத்து போட்டிங்கனாலும் இதான் பதில் வரும். ரைட்டுங்களா? ஏன்னா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கிற நம்பர். அதனால் நீங்கள் இடது பக்கம் அந்த ஸ்கொயர் வர மாதிரி நம்பர் வந்துட்டாலே மீதி இருக்கிறதா பதிலாக இருக்க முடியும். நீங்கள் வேறு கணக்கு ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரியாக தரும். ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அற்புதமான ஷார்ட்கட்டோட மீதி இருக்கிற வினாக்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.